ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி அலோட். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா கேனிபிள் ஃப்ரேம். படத்துக்கு IMDb 3.8 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு படம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே இந்த படம் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுவோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கேனிபிள் ஃப்ரேம் 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பையன் ஒரு பொம்மையை வச்சு விளாண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி இன்னும் 2 பசங்க வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் ஒரு கோணிப்பையில் கட்டி 2 பேரும் சின்ன ஏரியாவில் உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த கோணிப்பை மேலே வச்சுட்டு இன்னொருத்தனுக்கு பற்ற வைக்க போகிறான். அந்த கோணிப்பையில நெருப்பு பிடிச்சிருது. இதை அந்த கோணிப்பையில் இருந்தவனோட அம்மா ஜன்னல் வழியாக பார்த்துட்றாங்க. அந்த 2 பசங்க அந்த கோணிப்பையை தண்ணிலேயே தூக்கி போட்டு ஓடி போயிடுறானுங்க. அவனோட அம்மா அங்கிருந்து அதை பார்த்துட்டு ஓடி வந்து துணியை வச்சு நெருப்பு அணைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பின்னாடி அந்த அம்மாவோட அப்பாவும் ஓடி வந்து பார்க்குறாரு. அந்த மூட்டையை அவுத்துட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு தனியாக என்னாச்சுன்னு பார்க்குறாரு. அந்த பையனோட முகமெல்லாம் எரிஞ்சு போயிருது. அவனும் வழியில கத்துறான். தூரத்தில் அந்த 2 பசங்களும் ஓடி போகிறாங்க. அவர் அதை பார்த்துறாரு. அப்புறம் அவர் அந்த பையனோட மூஞ்சில கட்டு போட்டு விடுறாரு. ஆனால் அதை தாங்க முடியாத அவனோட அம்மா தனக்கு தானே தீ வச்சுக்குது. அவளை காப்பாத்துறதுக்காக அவரோட அப்பா ஓடி வராரு. ஆனால் அவள் இறந்துடுறா. பாவம் அவர் அங்கேயே அழுகுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பையன் படிக்கட்டு கீழே வந்து பார்க்குறான். அவனோட தாத்தா டபுள் பேரல் கன்னும் புல்லட்டும் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த பையன் படிக்கட்டு மேலே ஏறி போய் பார்ப்பான். அவனோட அம்மா எரிஞ்சு போய் எலும்பு கூட ஒரு சேர்ல அவனோட தாத்தா உட்கார வச்சிருப்பாரு. அப்பதான் படத்தோட டைட்டில் வருது கேனிபிள் ஃப்ரேம்னு. ஒரு குடும்பத்துக்கு காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பசங்க இன்னும் ரெடி ஆகலையா, நம்ம பிக்னிக் போக போறோம், அங்கே ஃபோனெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, இயற்கை காட்சியை நம்ம ரசிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் அப்புறமா அவளோட மூத்த பொண்ணு வந்துடுவா. மூத்த பொண்ணோட பேர் ஜெசிகா. அவளோட பாய் ஃப்ரெண்டே கூட்டிட்டு வந்துடுவா. ஜெசிகா இந்த படத்துல ஹீரோயின் கூட சொல்லலாம். ஜெசிகாவும் அவளோட பாய் ஃப்ரெண்டு காருக்குள்ள ஏறாங்க. காருக்குள்ள ஏறினா ஜெசிகாவோட 2 பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஜெசிகா அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஹாய் சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை அவன் தம்பிகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவளோட மூத்த தம்பிக்கு ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலே பிடிக்கல. போக போக அவங்களுக்கு அந்த பிக்னிக் இடத்தோட வழி தெரியாமல் போயிடுது. அப்புறம் ஒரு இடத்துல நிறுத்தி ஒருத்தங்கிட்ட வழி கேட்குறாங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தனை காமிச்சாங்களா வந்தாங்க. அவங்ககிட்ட வழி கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜெசிகாவோட அப்பா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. அவன் கோவமாக அவங்களே நின்று அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாருமே ஒரு வழியாக அந்த கேம்ப் இடத்துக்கு போயிடுறாங்க. ஜெசிகாவோட அப்பா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலையை சொல்கிறான். லேடிஸ் நீங்கள்லாம் கேம்ப் போடுங்க, நானும் ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டும் போய் விறகு கட்டையெல்லாம் கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறான். ஜெசிகாவோட தம்பி டோபி கார்கிட்ட நின்று 1 பாத்ரூம் போயிட்டு இருக்கான். சின்ன பையன் கீழே இருந்து ஒரு பொம்மை எடுக்கிறான். டோபி சொல்கிறான் அதை கீழே போட்டு, யாருடைய பொம்மைனே தெரில கருமோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனும் கீழே போட்டு போயிடுறான். அந்த பொம்மையை டோபி கீழேருந்து எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. டென்ட்டுக்கிட்ட உட்காந்து நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெசிகாவோட அப்பா காருக்குள்ளே போய் பார்க்குறாரு. டோபியோட ஃபோன் இருக்காங்க. உடனே கோபப்பட்டு டோபிகிட்ட போய் நான் தான் இந்த ஃபோனெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு அந்த ஃபோனை தூக்கி வீசிடுறாரு. டோபியும் அவங்ககிட்ட சண்டை போட்டு உள்ளே போயிடுறான் காருக்குள்ளே. அப்புறம் எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஜெசிகாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டோபி பார்த்துறான். திடீர்னு ஜெசிகாவோட சின்ன தம்பி கத்திட்டே எந்திரிச்சிடறான். அப்புறம் எல்லாருமே வந்து என்னாச்சுன்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. கண்ணாடி கிட்ட ஏதோ உன்னை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏதாச்சும் ஒரு அனிமலை இது பார்த்துருப்ப அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு பயம் வந்து ஜெசிகாவோட பெட்டில் போய் படுத்துக்கிறான். அப்புறம் ஜெசிகாவும் அவங்க கூட போய் படுத்துக்கிறான். ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டு வெளியே வந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கான். காரு கீழே யாரோ நிற்கிற மாதிரியே இருக்கு. அவனும் பார்த்துறான். அதை கீழே இருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக மெதுவாக நடந்து போகிறான். அந்த சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிகாவோட அப்பா தான். அவர் கேட்குறாரு இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அவன் சொல்கிறான் நான் தம் அடிக்க வந்தேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நான் சுருட்டு குடிக்க வந்தேன் அப்படின்னு. திடீர்னு யாரோ கத்தர் சவுண்டு கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிகாவோட அம்மா தான். அவங்க தூங்கிட்டு இருந்த டென்ட் திடீர்னு தீ பிடிச்சிருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் பெரிய அடிபட்டுருது. கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஜெசிகாவோட அப்பா சொல்கிறாரு எல்லாருமே இங்கே பாருங்க, வர்ற வழியில் ஒரு பண்ணையை பார்த்தேன், காலைல விடிஞ்சோன்னே அங்கே போய் யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறமா காலையில் விடிஞ்சிருது. எல்லாருமே அந்த பண்ணைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் சங்கிலி போட்டு ஒரு ரம்பத்தை இழுத்துட்டு வரான். ஜெசிகாவோட அப்பா பேசுகிறாரு நான் போலீஸ் தான், என்னோட ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, அதை கேட்க தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு வழி சொன்னவன் ஒரு டபுள் பேரல் கன்னு வச்சு நின்றுகிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு நம்ம ஜெசிகாவோட அப்பா நெஞ்சிலே சுட்டுறான். எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரம்பத்தை வச்சு வெட்ட பார்க்கறான். இந்த சைடு இவர் டபுள் டேமேஜ் கன்னை வச்சு எல்லாத்தையுமே சுடுறாரு. ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக ஓட பார்க்கறான். இந்த சைடு ஜெசிகாவும் அவனோட சின்ன தம்பியும் ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே நிறைய சின்ன கூண்டு இருக்கு. ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டு ஒரு புல்லுக்கட்டு மேலே ஏறி தப்பிக்கலான்னு பார்க்கறான். ஆனால் நம்ம சைக்கோதை புல்லுக்கட்டு அள்ளி போடுற கம்பத்தட்டு வந்து அவனோட பெட்டெக்ஸ்லேயே சொருகிடுறாரு. இந்த சைடு
சைடு இருக்கிற சைக்கோவை பார்த்தீங்கன்னா அவன் ரம்பத்தை வச்சு அறுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஜெசிகாவோட முதுகுலேயே அறுத்துடுறான். ஜெசிகாவை ரம்பத்தை வச்சு அறுத்தரலான்னு பார்க்குறான். அந்த சைக்கோ தாத்தா அவனை தடுத்துட்டு அவர் கண்ணில் சுட பார்க்குறாரு. ஜெசிகா ப்ளீஸ் சுட்டுறாதீங்க அப்படிங்கிறா. உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மூஞ்சிலேயே அடிச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையுமே அந்த கூண்டில் அடைச்சி வச்சிருவாங்க. அந்த சைக்கோ தாத்தா எல்லா கூண்டுலையுமே எலக்ட்ரிக்கல் ஷாக்கை வந்து வைப்பாரு. யாராச்சும் தவிக்க பார்த்து இந்த கூண்டில் கையை வச்சிங்கன்னா உங்கள் கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லுவார். என் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்தது, அதுக்காக நான் எப்படி பழி வாங்கினேன்னு தெரியுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஒருத்தனோட வீட்டுக்கு போகிறாரு. அவன் கதவை திறக்கிறான். அவனோட கால்லேயே சுட்டுறாரு. அவனோட ஒய்ஃபும் நின்றுட்டு இருக்காங்க. அவனோட ஒய்ஃபை வயிற்றுலேயே சுட்டுறாரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் 2 பசங்க ஓடி போவாங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா தான். ஒரு பையன் வெளியே தப்பிச்சு ஓட பார்ப்பான். அவன் ஓட ஓட அவனோட கழுத்துலேயே சுட்டுருவாரு. அப்புறமா அந்த குடும்பத்தையும் இதே மாதிரி கூண்டுல அடைச்சி வச்சிருப்பாரு. அவங்களோட ஒரு பையனோட மூஞ்சி தோலை அறுத்துட்டு அவர் சங்கிலி போட்டு கட்டி கூட்டிட்டு வருவாரு. அப்புறமா இப்போ எல்லாத்தையுமே ரம்பத்தை வச்சு வெட்ட பார்க்கறான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த பையனோட தோலை மூஞ்சில மாட்டிக்கிட்டு கதவு கிட்ட நின்று எட்டி பார்க்கறான். இந்த சைக்கோ தாத்தா சொல்லுது, நீங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இல்லை, இங்க ஏற்கனவே ஒருத்தங்க இருந்துட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்புறமா அந்த சைக்கோ வந்து கூண்டில் அடைச்சி வச்சிருக்க நம்ம ஜெசிகாவோட சின்ன தம்பியை தூக்கிட்டு போயிடுறான். ஜெசிகாவோட பெரிய தம்பி டோபியும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. டோபி சொல்றான், இதுக்கு எல்லாமே இவரு தான் காரணம், இவரு தானே நம்ம எல்லாத்தையுமே இங்கே கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறான். ஜெசிகா வந்து எல்லாருமே நிறுத்துங்க, ஏன் நமக்குள்ளேயும் இங்கே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறான். ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்ட் என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டில் கை வைக்கிறான். அவனோட கையெல்லாம் தெரிச்சிட்டு போயிடுது. அவன் கத்திக்கிட்டே கூண்டை உடைச்சிட்டு வெளியே தப்பிச்சு போறதுக்காக தவுந்துக்கிட்டே போறான். வெளியே இருந்து அந்த சைக்கோ ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து மண்டையிலேயே அடிச்சு கொண்டுட்டு இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ வந்து நம்ம ஜெசிகாவோட அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போறான். அதை டோபி பார்த்துடுறான். டோபி அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க பாருங்க அப்படிங்கிறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த இடத்துக்கு பிக்னிக் போகலான்னு அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு, அப்புறம் போனும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்புறம் இந்த பண்ணைக்கும் கூட்டிட்டு வந்து அவரு தானமா அப்படிங்கிறான். ஜெசிகாவோட அப்பா உள்ள போயிட்டு அந்த சைக்கோவையும் அந்த சைக்கோ தாத்தாவையும் அடிக்கிறாரு. 2 பேரும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னொருத்த எவனா அந்த டேபிள்ல உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட சொல்றாரு, பேசின மாதிரி நான் என் குடும்பத்தை கொண்டு வந்துட்டேன், நீ எனக்கு தர்ற காசை விட எச்சாத்தா அப்படின்னு கேட்கறாரு. அவன் தரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எச்சா காசும் தந்துடுறான். அந்த காசை வாங்கிட்டு நம்ம ஜெசிகாவோட அப்பா கிளம்புறாரு. வேனுக்கு போயிட்டு வேன் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்றாரு. பின்னாடி அந்த சைக்கோ கில்லர் நின்று ஜெசிகாவோட அப்பா கழுத்திலேயே கவர மாட்டே அவர் திரும்பவும் இந்த குண்டுகே கொண்டு வந்துடுறான். அவன் கத்துறான், எனக்கு தர்ற காசு தரவே இல்லை, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா, உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ட்டு. ஜெசிகாவோட அம்மா அவனை உத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உண்மை தெரிய வருது, இவர் தான் காசுக்காக நம்ம எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து மாட்டி விட்டாரு அப்படின்னு. டோபி கையில் இருக்கிற சங்கிலி எடுத்து அவனோட கழுத்தில் போட்டு பின்னாடி இழுத்து கொண்டாடுறான். அப்புறம் திரும்பவும் அந்த சைக்கோ ஒரு பெல்ட் எடுத்துட்டு வரான். டோபியோட கூண்டுகிட்ட போயிட்டு டோபியவே அந்த பெல்ட்டை போட்டுக்க சொல்கிறான். டோபியும் போட்டுக்கிறான். அப்புறம் தரன்னு டோபியை வெளியே இழுத்துட்டு போகிறான். ஒரு சேர்ல டோபியை கட்டி போட்டுட்டு அவனோட மூஞ்சியை ஒரு துணியை வச்சு தொடச்சிடுறான். அப்புறமா ஒரு ரம்பத்தை எடுத்து டோபியோட மூஞ்சியை அறுக்க ஆரம்பிக்கிறான். டோபி அவனோட கையை மெதுவாக அவுக்கிறான். அப்படியே அவன் வேற ஏதாச்சும் கத்தி எடுத்து அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தேடுறான். அந்த சாக்கில் டோபி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊசி எடுத்து கழுத்துலேயே சொருகிடுறான். டோபி எந்திரிச்சு அந்த கழுத்தில் சொருகிறத திரும்பவும் எடுத்துடுறான். கழுத்திலிருந்து அவனுக்கு ரத்தம் தெரிக்குது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கோடால் எடுத்து அவனோட முதுகுலேயே அடி அடி நடிச்சு டோபி அவனை கொண்டுடுறான். கீழே அந்த சைக்கோ தாத்தா கத்திக்கிட்டே அவனை தேடிக்கிட்டு வராரு மேலே. டோபி அவனை இழுத்துட்டு போயிட்டு பெட்டுக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுறான். டோபி பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சைக்கோ தாத்தா பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு, செத்தது இந்த தாத்தாவோட பேரந்தான்னு தெரியாம, நீ ஒன்றும் கவலைப்படாத மை டியர் சன், உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பிடுது. ஜெசிகாவோட அம்மா அவரோட ஹஸ்பண்ட் மேலே அழுதுகிட்டே புள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. ஜெசிகாவுக்கு அப்போதான் ஒரு யோசனை வருது. அவங்க அம்மாட்ட ஒரு கப்பை கொடுத்துட்டு அப்பாவோட காலை கடிச்சு இதில் ரத்தத்தை ஊற்றித்தா அப்படின்னு சொல்கிறான். எதுக்குன்னு அந்த அம்மா கேட்குது. இந்த ரத்தத்தை வச்சு அந்த கரண்ட் ஷாக் மேலே ஊற்றிட்டு நம்ம இந்த கூண்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஜெசிகா சொல்கிறா. அந்த அம்மாவும் அவனோட காலை கடிச்சு அந்த குண்டால ரத்தத்தை ஊற்றி நம்ம ஜெசிகாட்ட கொடுக்குது. இந்த சைடு டோபி அந்த சைக்கோவோட ட்ரெஸ்ஸும் தோலையும் எடுத்து மாட்டிட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக கிளம்புறான். ஜெசிகா அந்த கரண்ட் பெட்டி மேலே ரத்தத்தை எடுத்து ஊற்றிடுறா. அப்புறம் அந்த கூண்டை விட்டும் வெளியே வந்துடுறா. அண்ட் அதுக்கப்புறமா யாரெல்லாம் அந்த சைக்கோ தாத்தா கிட்ட இருந்து தப்பிச்சாங்க, அப்புறம் யாரெல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லைட்டாக ஸ்லோவாக போச்சு. அண்ட் அப்புறம் போக போக இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிளான மூவி தான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மை நேம் கார்த்திக் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருந்து கார்த்தி ஹாலிவுட். நெக்ஸ்ட் இன்னொரு மூவியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.